தாஜ்மஹால் இந்த பேரை கேட்ட உடனே பல பேருக்கு டக்குன்னு தோணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா காதலோட சின்னம். ஷாஜஹான் வந்து மும்தாஸ்க்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டின ஒரு விஷயம். நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்க, தாஜ்மஹால் கட்டினது கொத்தனாரு, ஷாஜஹான் கிட்ட சொன்னா கூட கேட்பாரு அப்படின்பாங்க. ஸோ தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு ஷாஜஹான் எவ்வளவு செலவு பண்ணாரோ அதை விட 2 மடங்கு இந்த விஷயத்துக்காக செலவு பண்ணியிருக்காரு. அது என்ன ஏது அப்படிங்கிற எப்பிக்கான தகவல்களை தான் நீங்க இப்போ தெரிஞ்சுக்க போறீங்க. சார், மேடம், தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி, அங்கிள், ஆண்டி, வணக்கம். நான் ஆர்ஜே ரஞ்சித். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எப்பிக் வரலாறு. தாஜ்மஹாலை விட 2 மடங்கு அதிகமாக செலவு பண்ணி ஒரு பொருளை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னாக்கா அது தாஜ்மஹாலை விட மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணால் என்னவா இருக்கும்? தாஜ்மஹாலை விட பெரிய ஒரு ஃபோர்ட்டா, இல்லை ஒரு பெரிய பேலஸா, ஒரு பெரிய பங்களாவா அப்படின்னா கிடையாதுங்க. தங்கத்தால் ஆன ஒரு அரியணையை தான் வந்து ஷாஜஹான் அவர்கள் பில்ட் பண்ணியிருக்காரு. இப்போன்னு கிடையாது, அப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லா மன்னர்களுக்கும் மக்களுக்கும் தங்கத்தின் மீதான மோகம் வந்து பயங்கரமாக இருந்திருக்கு. இன்னைக்கு இந்தியா தான் மிகப்பெரிய கன்சியூமர் ஆஃப் கோல்டு. தினம் தினம் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் கோல்டை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், அதை வந்து வீட்டில் சேமித்து வைக்கிறோம், அவசரத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். எதனால் நம்ம வந்து இந்தியர்கள் தங்கத்தின் மீது பயங்கரமான ஒரு மோகம் வச்சுருக்கிறோம் அப்படின்னாக்கா அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். டக்குன்னு எனக்கு ஒரு பணம் தேவை இருக்குது அப்படின்னாக்கா அந்த கோல்டு கொண்டு போய் வச்சோ விற்றோ என்னால் பணத்தை வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் இன்னொன்று, அந்த காலகட்டத்திலையும் சரி இந்த காலகட்டத்திலையும் சரி, நான் வேற ஒரு ஊருக்கோ நாட்டுக்கோ போகிறேன் அப்படின்னா என்னுடைய நாட்டு காசு வந்து என்கிட்ட செல்லாது அடுத்த ஊருக்கு அடுத்த நாட்டுக்கு போகிற போது. அப்போ தங்கத்தை நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னாக்கா எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த தங்கத்தை அவங்க ஊர் பணமாக வந்து என்னால் மாற்றிக்க முடியும். அதனால் தங்கத்தை இந்தியர்கள் ரொம்ப ரொம்ப ஒரு வேல்யூபிள் ப்ராடக்டாக பார்த்தாங்க. மன்னர்களும் அதை அப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. தங்கத்தால் ஆன ஒரு அரியணையை வந்து நான் செய்யணும், இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் எவனும் இந்த மாதிரியான ஒரு தங்க அரியணையை ரெடியே பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி நிறைய தங்க கொள்ளர்களை கூப்பிடுறாரு. அதுக்கு வந்து கிலாடி அப்படிங்கிற ஒரு கொள்ளரை வந்து ஹெட் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு நான் உட்காரக்கூடிய அரியணை வந்து அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவருடைய ஐடியாஸ் எல்லாமே கொடுக்குறாரு. அந்த ஐடியாவில் வந்து எனக்கு பீகாக் வரணும் அப்படிங்கிறாரு. சோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தங்கம் அப்படிங்கிறது அன்றைக்கி நிறைய அவைலபிளாக இருந்தது. பட் அந்த தங்கத்துக்கூட எந்தெந்த மாதிரியான மெட்டீரியல்ஸு, மெட்டல்ஸு, ஸ்டோன்ஸ்லாம் வரணும் அப்படிங்கிறத பற்றி அவங்க எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இடங்களில் போயிட்டு அந்த ஸ்டோன்ஸை வந்து அவங்க எடுத்துகிட்டு வராங்க. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா கோஹினூர் டைமண்ட். உலகத்திலேயே விலை அதிகமான டைமண்ட் எதுனாக்கா கோஹினூர் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து எடுத்துகிட்டு வராங்க. ரூபீஸ் அண்ட் கிரீன் ஸ்டோன்ஸு, எமரால்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, முத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகுதுங்க அந்த தங்க அரியணையை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கு பேர் வந்து பீகாக் த்ரோன். அவ்வளோ ப்ரௌடான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. எப்போ அந்த தங்க அரியணையில் வந்து ஷாஜஹான் உட்கார்ந்தார் அப்படின்னா மார்ச் 22ஆம் தேதி 1635வது வருஷம் அதில் உட்காடுறாரு. உட்கார்ந்த உடனே ஹி வாஸ் வெரி ஹாப்பி. ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரியான ஒரு டிசைன் வந்து உலகத்தில் எந்த அரசனுமே பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த கிலாடி அப்படிங்கிற அந்த தங்க கொள்ளர் இருக்கார்ல, அவரை கூப்பிட்டு எனக்கு தங்க அரியணை நீ பண்ணி கொடுத்துருக்க, உனக்கு வந்து சூப்பராக ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிலாடி வந்து நல்லா குண்டாக இருப்பார் போல இருக்கு. அவருடைய எடைக்கு ஏற்றா மாதிரி தங்கம், அவர் 110 கிலோ இருக்கிறார் அப்படின்னாக்கா 110 கிலோவுக்கு வந்து தங்கத்தை வந்து பரிசாக கொடுத்துருக்கிறார் ஷாஜஹான். ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னாக்கா அந்த தங்க அரியணை வந்து அவருடைய வழியாக வம்சாவளிகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. 1739வது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முகலாய மன்னர்களை வந்து வீழ்த்தி பாரசீக மன்னர் நாதுஷா அப்படிங்கிற ஒரு அப்போ கைப்பற்றுறாரு அந்த நாட்டை. அப்போ கைப்பற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா இந்த தங்க அரியணையை அவர் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த தங்க அரியணை இருக்கா இல்லை ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் யாருக்குமே வந்து தெரியல. இன்னொரு குறிப்பு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்கா அந்த அரியணையில் இருந்த அந்த கோஹினூர் டைமண்ட், இந்த கோஹினூர் டைமண்ட் வந்து அவங்க கிட்ட இருந்து முகல்ஸ் கிட்ட இருந்து பாரசீக மன்னர்கள் கிட்ட போச்சு. அதற்கப்புறமா வந்து ஓவர் த டைம் அது கைமாறி கடைசியில் இங்கிலீஷ் மென் கிட்ட, ஏன்னா அவங்க இந்தியாவுக்கு வந்தாங்கல்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில். ஸோ அப்போ வரும்போது அந்த கோஹினூர் டைமண்டை வந்து இவங்க எடுத்துக்கிட்டாங்க. இந்த கோஹினூர் டைமண்ட் எங்கே நம்ம இந்தியாவில் கிடச்சிருக்கு அப்படின்னாக்கா ஆந்திராவில் ஒரு நதிக்கரை ஓரமாக அந்த கோஹினூர் டைமண்ட் அவங்க எடுத்துருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அது ஷாஜஹானுக்கு போகுது. ஷாஜஹானுக்கு அப்புறமா பாரசீக மன்னருக்கு போகுது. பாரசீகர் மன்னர்லேருந்து பல கை மாறி கடைசியில் இங்கிலாந்துக்கு போகுது. இங்கிலாந்து மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அது ரொம்ப ஹெவியாக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த கோஹினூர் டைமண்டை கட் பண்ணி அதை அழகாக பாலிஷ் பண்ணி இங்கிலாந்து ராணியுடைய தலையில் வைப்பாங்க தெரியுமா, அந்த அதுக்கு மேலே வந்து இந்த கோஹினூர் டைமண்ட் தான் இருக்கும்.
ஸோ இது மாதிரியான ஒரு அரியணை இதுக்கு முன்னாடி வந்தது இல்லை, இதுக்கப்புறமும் வராது அப்படின்னு ஷாஜஹான் ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக பிலீவ் பண்ணார். அந்த கோஹினூர் டைமண்ட் இப்போவும் அந்த அரியணையில் இருந்த டைமண்ட் வந்து குயின் எலிசபெத் அவங்க தலையில் வச்சுருக்கக்கூடிய அந்த கிரீடத்தில் இருக்குது. இதுவும் தாண்டி இந்தியாவிலேருந்து நிறைய இந்த மாதிரியான பொக்கிஷங்கள் வந்து வேறு வேறு நாடுகளுக்கு போயிடுச்சு. பட் நம்ம இந்தியா கிட்ட என்ன இருக்குது அப்படின்னாக்கா அந்த பொக்கிஷங்கள் இருந்த வரலாறுகள் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, ஏதா இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கீழே எங்களுக்கு சொல்லுங்கள். மீன்வைல் இது மாதிரி இன்னும் எப்பிக்கான தகவல்கள் தெரிஞ்சுக்க எப்பிக் வரலாறு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.